நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஸ்கார்பியோக்கு இவங்க ரொம்ப ஃபேமஸ். லைனப்ல 7 சீட்டர் மாசா எனக்கு வேணும். டாப் மாடல் வண்டி வேணுமா, அதுக்கும் ஸ்கார்பியோ இருக்கு. Baby's bad, oh baby's hella தெரிக்க விடுற மாதிரி. Wanna take a run at that. I think she's feeling me. Turn it up a few degrees. My imagination of her body gets the best of me. Oh gosh, she's such a tease. Bitten lips, bruised knees. I'm addicted to her, need her touching me. Cause she got a bad little waist. And we tearing down this place. Off the liquor that we chase. Got some egos to the face. Baby, I don't need no space. Coming closer for a taste. And I'll show you how I make everything just fade away. Cause she's like sex, drugs, cocaine, body so insane. Jealous of the clothing that she wears up on a tight frame. All game, no shame, baby came here to play. I feel like an addict cause she's sex, drugs, cocaine. இன்னைக்கான வீடியோல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலாங்குளத்துல தான் இருக்கோம். தென்காசி மாவட்டம் ஆலாங்குளத்துல எஸ்ஆர் கார்ஸ் அப்படின்னாலே ஒரு பெரிய பிராண்ட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கார்பியோக்கு இவங்க ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கு மொத்தமா 5 ஸ்கார்பியோ வந்து பின்னாடி லைனப்ல நிப்பாட்டு இருக்கோம். 1 2 5 ஸ்கார்பியோ வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அப்படியே லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 4 குவாலிஸ், டொயோட்டா குவாலிஸ்க்கும் ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எஸ்ஆர் கார்ஸ் தான் வந்து சொல்லுவேன். கிட்டத்தட்ட இங்க அரௌண்ட் இன்னைக்கு வந்து மொத்தமா இதுல ஒரு 5 வண்டி, அதுல ஒரு 4 வண்டி, மொத்தமா சேர்த்து ஒரு 9 வண்டி அப்டேட்ல வந்து பார்க்க போறாங்க. ஒரே லைனப்ல 7 சீட்டர் மாசா எனக்கு வேணும். அதுவும் பட்ஜெட்ல ஒரு 7 சீட்டர்ல அவ்வளோ செலவு பண்ணி இந்த ஃபேன்சி நம்பரா எடுத்து விட்டுருக்காங்க. என்னென்ன வண்டிலாம் இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் 1 by 1 நம்ம வந்து பார்த்து வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. விஎல்எக்ஸ் டாப் மாடல் வண்டி வேணுமா, அதுக்கும் ஸ்கார்பியோ இருக்கு. எனக்கு லோ பட்ஜெட்ல வேணுமான்னு கேட்கறவங்களுக்கு ரொம்ப கம்மி பிரைஸ்க்கு கூட இங்க வந்து பட்ஜெட்ல ஸ்கார்பியோ வந்து அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம குவாலிஸ் தெரிக்க விடுற மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா பக்காவா வேலை பார்த்து கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே இந்த டைம் ஒரு 3 லட்ச ரூபா ஒருத்தர் இருக்கிற மாதிரி ஒரு குவாலிஸும் வந்து செப்பரேட்டா வந்து பார்க்க போறோம். என்னென்ன வண்டிலாம் இருக்கு அப்படிங்கறத 1 by 1 தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. என்னென்ன வண்டி இருக்குங்கிறத 1 by 1 பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். எஸ்ஆர் கார்ஸ்ல ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி மஹிந்திரா ஸ்கார்பியோல விஎல்எக்ஸ் டாப் மாடல் வண்டி. அது மாதிரி நம்பர் பாத்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் 8055. பாஸ்ன்னு பார்த்தா தெரியும், வண்டியே பாஸ் தான். டயரை பொறுத்த அளவுக்கு அப்படி பிராண்ட் நியூ புது டயர் வந்து போட்டுருக்காப்ல. விஎல்எக்ஸ் வாய்ஸ் மெலேஷன்ல இருந்து ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல், குரூஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட வண்டி தேடுறீங்கன்னா இந்த வண்டியை விட்டுற வேண்டாம். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்களேன், சப்வூஃபர் எல்லாம் போட்டு ஆம்ப்லாம் ஃபிட் பண்ணி வண்டி எப்படி இருக்கு பாருங்க. 2010 அப்படிங்கறனால எஃப்சில நினைக்கக்கூடாது, 30 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி வந்து கரண்டா இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. ஸ்டீரிங் மோட், ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்து வண்டியிலே வந்து வந்துருது. க்ரூஸ் கண்ட்ரோல்ல இருந்து எல்லாமே வந்து வந்துடும். டச் ஸ்கிரீன், ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. நம்பர் ஆஃப் ஒரு 4 வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர்லாம் பார்த்துருக்கீங்க. ஸ்டார் அலாயிலோட வண்டி எப்படி நிற்கி தரமா நிற்கா. கேட்கிற விலை 4,55,000 ரூபா சொல்றாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. எஸ்ஆர் கார்ஸ் பொறுத்தளவுக்கு சொல்ற பிரைஸ் ஒன்னால இருந்தாலும் நேர்ல வந்து நீங்க உட்காந்து வண்டியை பிடிச்சிருக்கான்னு பாருங்க. எம்ஹாக் இன்ஜினோட இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸோட வண்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க சொல்ற விலைக்கு நீங்க என்ன ரேட்டு கேட்குறீங்க அந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஃப்ரண்ட் பம்பர் எல்லாம் போட்டு சும்மா ஜம்முன்னு நிக்கி. அடுத்து பாக்குற ஒயிட் கலர் ஸ்கார்பியோ பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பரோட வண்டி எப்படி நிக்கி பாத்தீங்களா. 1297 இந்த நம்பரோட வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க. ஒயிட் கலரு. டயரை பொறுத்த அளவுக்கு இந்த வண்டியில டயர் அவரேஜா இருக்குங்க. அதை வச்சு உங்களால ரேட்டை வந்து கம்மி பண்ணி பேச முடியும். ஃபுல் குரோம் செட்டோட இருக்கு. வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2006 மாடல். இந்த வண்டியில எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது, 4 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. அப்படியே உள்ள இன்டீரியர் பாருங்க. ரியர்ல உங்களுக்கு வைபர் எல்லாமே வந்துருது. பேக்ல இருந்து உள்ள இன்டீரியர் வரைக்கும் பாருங்க. இந்த வண்டியுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க வண்டி எடுக்கும்போது ஒரு ரப்பிங் பாலிஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. வண்டி அப்படியே நிக்கிற வண்டினால அப்படி இருக்கும். பட் ஆனா உங்களுக்கு குரோம் செட் எல்லாமே இப்போ தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. உள்ள இன்டீரியர் நீங்க வரும்போது வேற மாதிரி இருக்கும். வீல் கப் கூட பாத்தீங்கன்னா உள்ளே வந்து கழட்டி வச்சிருக்காங்க. ஒன் சைடு வீல் கப் மட்டும் டேக் இல்லாம. உள்ள இன்டீரியர்லாம் அப்படி லைவா பாத்துருங்க. அப்படி இருக்கு. டச் ஸ்கிரீன், ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துருது. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் இருக்கப்பல. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை 2,55,000 மட்டும் தான் கேட்கறாங்க. 2006 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் இல்ல. 2,55,000 மட்டும்தான், அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் வந்தா கம்மி பண்ணியும் எடுத்துக்கலாம். அடுத்து நீங்க பாக்குற வண்டி எம்ஹாக் இன்ஜினோட வண்டி. சும்மா அப்படி உருமுதுன்னு சொல்லலாம். அந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா 2009 மாடல். அதுவும் பிளாக் கலர்ல அப்படி தரமா இறக்கி விட்டுருக்காங்க. வண்டியில ஃப்ரண்ட் பம்பரு, எக்ஸ்ட்ரா லைட்ஸ், கொடி போஸ்ட் எல்லாம் கொடுத்து வண்டி எப்படி நிற்கி. எக்ஸ்ட்ரா லைட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த போலீஸ் லைட் மாதிரி வந்துருமா, ப்ளூ வித் ரெட், அந்த லைட்லாம் வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க. டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டி ஒரு எம்ஹாக் இன்ஜின் ஆஃப்டர் மார்க்கெட் அலாய்வில் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க.
ரியர்ல உங்களுக்கு ரியர் வைப்பர் டிஃபாகர் எல்லாமே வந்துருது. பேக்ல இருந்து உள்ள இன்டீரியர் பாருங்க. இந்த வண்டியில உங்களுக்கு சப்வூஃபர் எல்லாமே கிடைக்கு. டச் செட்டு போட்டு சப்வூஃபர் போட்டு சும்மா சும்மா வேற மாதிரி இருக்குன்றாப்ல. உள்ள அப்படி இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாத்துருங்க. இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருது. எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்குன்றாப்ல. ஸோ இந்த வண்டியில ஏசி மட்டும் ஒர்க்கிங்ல எல்லாம் நினைக்கிறேன். பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருது. ஆஃப்டர் மார்க்கெட் அலாய்வில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. எம்காக் இன்ஜின் 2009 31 வரைக்கும் எங்களுக்கு எஃப்சி வந்து எடுத்தாச்சு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற விலை 3,55,000 சொல்றாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பாக்குறது 2006 மாடல் ஒரு ரெட் கலர் வண்டி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வண்டி மஹிந்திரா ஸ்கார்பியோ தான். 2006 எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. டயர் எல்லாமே நல்லா தான் இருக்கு. டயரை பொறுத்தளவுக்கு பேக் 2 டயர் ஒரு 60% இருக்கும். அவுட்லுக்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 86 87 நல்ல ஃபேன்சி நம்பரோட இருக்கு. இவங்க எடுக்கிற ஸ்கார்பியோ எல்லாமே மேக்ஸிமம் ஃபேன்சி நம்பரோட தான் இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாத்துருக்கேன். பொறுத்தளவுக்கு ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா 2,85,000 கேட்கறாங்க. 2006 மாடலு. எஃப்சி இன்சூரன்ஸ் இல்ல. 2 ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸோ ரேட் அதை வச்சு நீ உங்களால வந்து கம்மி பண்ணி பேசிக்கிற முடியும். கேட்கிற விலை 2,85,000 மட்டுமே. அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மஹிந்திரா ஸ்கார்பியோல இந்த வண்டியோட கலர் அட்ராக்ஷனா இருக்கு. இந்த வண்டிக்கு பெயிண்டிங் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு ரஃபிங் பாலிஷோ எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லலாம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா சில்வர் கலர்ல இருக்கு. நம்பரை காமிச்சிருங்க. நம்பர் தான் ஃபேன்சி நம்பர். ஆல் 3 வண்டி ஃப்ரண்ட் பம்பர்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா லைட்லாம் போட்டு வண்டி எப்படி நிற்கி பார்த்தீங்களா. டயரை பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட் 2 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல. பேக் 2 டயருமே உங்களுக்கு 80 to 90% கண்டிஷன்ல. உள்ள அப்படி இன்டீரியர்லாம் பாருங்க. ரியர் வைப்பர் எல்லாமே வந்துருது. பேக்ல இருந்து உள்ள இன்டீரியர் அஃபியரன்ஸை பாருங்க. சும்மா நீட்டா இருக்கும். ஒரு 2006 மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு. 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. உள்ள அப்படி இன்டீரியரும் பாருங்க. சீட் கவர்ஸ் அஃபியரன்ஸ் எல்லாம் பாருங்க. டச் செட் எல்லாமே வந்து வண்டியில வந்து போட்டுக்கிறாங்க. ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் வந்து ஏசி நல்லா வேலை பார்த்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஏசி சூப்பரா இருக்குன்னு இருக்காப்ல. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 2,95,000 கேட்கறாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸா இருக்கும். நேர்ல வந்து உட்காந்து பேசிட்டோம். இன்னும் எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ எஸ்ஆர் கார்ஸ்ல பண்ணி தந்துறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர்லாம் ஸ்கிரீன்ல இருக்கு. கால் பண்ணி நேர்ல விசிட் பண்ணி பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி எடுத்துக்கோங்க. குவாலிஸ் ஃபேமஸ் நம்ம எஸ்ஆர் கார்ஸ்ல குவாலிஸ் இல்லாம அடுத்து நம்ம லைனப்ல பார்க்க போற வண்டி எல்லாமே டொயோட்டா குவாலிஸா 2001 மாடல் 28 வரைக்கும் எஃப்சி கரண்டா. நம்பர் ஆஃப் ஓனர் 4. அப்படி ஃப்ரண்ட்ல லைன் விட்டு ஃபார்ச்சுனர் மிரர் விட்டு ஃப்ரண்ட்ல ஹுக் எல்லாமே போட்டு வண்டி எப்படி வச்சிருக்காங்க. டயரை பாருங்களேன். டயர் ஃபுல்லா பிராண்ட் நியூ புது டயர் கண்டிஷன்ல. வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே தரமா இருக்கும். வண்டி வாங்கவங்களுக்கு இந்த இதை ஃப்ரீயா கொடுத்துருவோம். உள்ள அப்படி இன்டீரியர்லாம் பாருங்க. இன்டீரியர்லாம் நல்லா தரமாவே வந்திருக்கு. பேக் சைடு லுக்லாம் பாருங்க. ரியர்ல உங்களுக்கு ரியர் டிஃபாகர் பேக் வைப்பர். அந்த பேக்ல எப்பவும் போல அவங்க மிரரு டாப் கேரியர் எல்லாமே வந்துருது. ஒரு 7 பேர் 8 பேர் இருக்கிற ஃபேமிலியில நமக்குன்னு ஒரு வண்டி வேணும்பா, 7 சீட்டரா வேணும்பா, அதுவும் பட்ஜெட் கம்மியா வேணும்பான்னா இந்த வண்டி எடுத்துடலாம். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா 2,55,000 மட்டும் கேட்கறாங்க. இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல. இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரூஃப் ஏசி எல்லாமே வந்துருது. அதே மாதிரி சென்டர்ல ஃபேன் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கேட்கிற மொத்த விலையே 2,55,000 மட்டும்தான். இந்த வண்டி விலையை கேட்டோன்னா நானே ஷாக் ஆயிட்டேன். ஏன் நீங்களும் கண்டிப்பா ஷாக் ஆகுங்க. எதுக்காகடா இப்படி சொல்றா, இப்படி அது எப்படி ஷாக் ஆகுங்கன்னு கேட்டா, இந்த வண்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய்க்கு ஒர்த் இருக்குன்னாப்ல. உள்ள வந்து பார்த்த உண்மையாலுமே ஒரு 3 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கும் போலங்க. இந்த வண்டியில இந்த மிரர்ல இருந்தே உங்களுக்கு நான் வந்துடுறேன். அப்படியே ஃப்ரண்ட்ல இருந்து காமிங்க. இந்த மிரரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த மிரர் வந்து ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபிள் சைடு மிரர்ஸ். மிரரு லெஃப்ட் ஆட்டோமேட்டிக்காவே வந்து லெஃப்ட் ரைட்டு. ஃப்ரண்ட்ல இருந்து காமிங்க சூப்பரா இருக்கும். ஃப்ரண்ட்ல இருந்து காமிங்க. 2 மிரரையும் காமிங்க சூப்பரா இருக்கும். 2 மிரருமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஓப்பன் ஆகும். எப்படி ஒரு டாப் மாடல் வண்டியில இருக்கும் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா கிடையாது. வண்டியில நிறைய அள்ளி தெளிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா அலாய்வில் எல்லாம் போட்டு ஃப்ரண்ட்ல பம்பர் நீங்க பாத்திருப்பீங்க. பம்பர் அந்த மாடுலேஷனே பாருங்க தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணி டொயோட்டோட சிம்பிள் அப்படி அங்க பேட்சிங் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி மிரரை போட்டு டயரை பொறுத்த அளவுக்கு நல்ல குட் கண்டிஷன்ல. இது ஒரு 2002 மாடலு எஃப்சி 27 வரைக்கும் கரண்டா இருக்கு. 3ஆம் ஓனர் கண்டிஷன்ல. ஒரு டைரக்ட் ஓனர் தான் இவங்ககிட்ட வந்து சேல் பண்ண கொடுத்துருக்காப்ல. ரியர் வைபர்லாம் போட்டு பேக் ஏரியல கொடுத்து இந்த வண்டியில இன்னும் உங்களுக்கு வந்து நான் நிறைய ஃபீச்சர்ஸ் நான் சொல்லி ஆகணும். சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ வந்துருது. எல்லாமே போட்டிருக்காங்க. ஃபுல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. உள்ள இன்டீரியரா பாருங்க. சீட் செட்டிங் இனோவா சீட் செட்டிங் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்க. டாப் ஃபால் சீலிங் எல்லாம் பாருங்க. அப்படியே இனோவால வர மாதிரி சைடுல முதற்கொண்டு எல்லா பக்கமே சைடுலலாம் அந்த அப்படியே அந்த எல்லா பக்கமே அந்த ஃபால் சீலிங்ல வரக்கூடிய அந்த லெதர்லயே வந்து பினிஷிங் வந்து பண்ணிருக்காங்க. கிராஸ் மேட் வந்து பண்ணிருக்காங்க. சப்வூஃபர் ஆம்ப் சும்மா ஆடியோ பிரிச்சு விட்டுருன்னு சொல்லலாம். அலாய்வில் எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க.
இந்த பெடல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காப்ல. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. இந்த ஸ்டீரிங்கை ஃபர்ஸ்ட் காமிச்சிருங்க. ஸ்டீரிங்ல இருந்து வந்துருவோம். ஸ்டீரிங்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபார்ச்சுனரோட ஸ்டீரிங்கு. இந்த ஸ்டீரிங்ல இருக்க சிறப்பு இந்த பட்டன்லாம் ஒர்க் ஆகாதான்னு கேட்டா கிடையாது. இந்த பட்டன் எல்லாமே ஒர்க் ஆகுது. வாய்ஸ் மேல் அசிஸ்டன்ட்ல இருந்து லெஃப்ட் ரைட்டு எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ இங்க டச் செட்டு எல்லாமே வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே ஒர்க் ஆகும். இந்த சுவிச்சஸ் எல்லாமே பாருங்க அப்படியே கலர் கலரா போட்டு மேல டாப் ஃபால் சீலிங்ல இருந்து எல்லாமே பண்ணி கிட்டத்தட்ட இந்த வண்டிக்கு ஒரு இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3 lakhs பக்கம் வந்து செலவு வந்திருக்கா சொல்லியிருக்காங்க. இவங்க கேட்குற விலை இது டைரக்ட் ஓனர் வண்டி தான். ஸோ அதனால ஓனரை வாங்கி நல்ல ரேட்டுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. வண்டி அப்படியே பெயிண்டிங்ல இருந்து எல்லாமே கண்ணாடி மாதிரி இருக்கு. கிளாசி பினிஷிங்ல இருக்கு. இந்த அளவுக்கு குவாலிட்டியான கேட்குற அளவுக்கு இருக்கும் குவாலிட்டியில. கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. வண்டியை நேரில் விசிட் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு செலவு பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே போட்டு டாப் கேரி எல்லாம் அப்படியே உங்களுக்கு ஒரு எர்டிகால போட்ட மாதிரி அந்த மாதிரி வந்து போட்டு வச்சிருக்காங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற விலை 4,25,000 சொல்றாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் வந்தா கண்டிப்பா இந்த ரேட்டை குறைச்சி பேசுவீங்களா? இந்த ரேட் அதிகமாக தான் தெரியும். கண்டிப்பா எனக்கு வண்டியை நான் ஒரு டைம் தான் வண்டி எடுக்க போறேன். நான் வந்து அதை எடுத்து அப்படியே யூஸ் பண்ண போறேன்ப்பா. நான் திரும்ப வந்து அதை மாடிஃபிகேஷன் பண்ண மாதிரி ஐடியால இல்லை. எடுத்தா ஒன் டைம் யூஸரா நான் எடுப்பேன்னா நீங்க இந்த வண்டி எடுக்கலாம். இன்னொரு ஹைலைட் என்னன்னா இன்ஜின் சொல்லி ஆகணும். இன்ஜினுமே அப்படியே நல்லா இருக்கு. இன்ஜின் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்மூத்னஸ் கண்டிஷன் வந்து வண்டியில வந்து தெரியுது. நீங்க மேலும் ஏதாவது மெக்கானிக்கனாலும் கூட்டு வந்து தரவா செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து 4,35,000 கேட்குறாங்க. ஆமாங்க, சொன்ன மாதிரி இது கொஞ்சம் அதிகமாகவே தான் தெரியும். இந்த வண்டி ஃப்ரண்ட் சைட் லுக்கை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு லெக்ஸஸ் கிட் மாதிரி போட்டு வண்டி எப்படி இருக்கு. அதுவும் நமக்கு இந்த கொடி போஸ்ட்டை பொறுத்தளவுக்கு அப்படி வேல்லே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு வியூ பாருங்க. ஒரு பென்ஸ் லுக்குக்கு ஈக்குவலா ஒரு லெக்ஸஸ் கிட் மாதிரி போட்டு எக்ஸ்ட்ரா மிரர்லாம் கொடுத்து இந்த வண்டியில உங்களுக்கு கிறிஸ்டா ஸ்டீரிங் வந்து போட்டிருக்காங்க. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. 2003 மாடல் 28 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி வந்து கரண்டா இருக்கு. பேக் சைட்ல இருந்து உள்ள பாருங்க வண்டியை. சப்வூஃபர் வந்து வண்டியில வந்து கிடக்கு. ஏசி ரூஃப் ஏசி வந்துருது. இந்த வண்டியை ஆல்ட்ரேஷன் ரசிச்சு பண்ணியிருப்பார் போல. ரிவர்ஸ் கேமராலாம் போட்டு பேக் பம்பர்லாம் அந்த பேக் பம்பருமே அந்த லெக்ஸஸ் கிட்ல வர மாதிரியே வந்து பண்ணியிருக்காங்க. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்களேன். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துருது. அண்ட் உங்களுக்கு செட்டை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஒருத்தர் இருக்கும் அப்படின்னு இருக்காப்ல. இந்த செட்டு மட்டும் நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் தான் 4. கிறிஸ்டாவோட ஸ்டீரிங் எல்லாமே வந்து வண்டியில வந்து போட்டுக்கிறாங்க. வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இன்சூரன்ஸும் வண்டியில வந்து கரண்டா தான் இருக்கு. இந்த வண்டியில இன்சூரன்ஸ் கூட லைவா தான் இருக்கு. ஹார்ன் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணி ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்க இந்த டிசைனுக்கே அப்படி யூனிக்கா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை 3,65,000 சொல்றாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் வந்து பேசணும்னா பெஸ்ட் பிரைஸ்க்கு பேசி எடுத்துக்கலாம். நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா டொயோட்டா குவாலிஸ்கே ஃபேமஸான நம்ம எஸ்ஆர் கார்ஸ் ஓனர் அவங்க பேர்ல இருக்கக்கூடிய வண்டி தான் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம். அவங்க பேர்ல மாத்தியாச்சு. தேர்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. இது ஒரு 2002 மாடல் RS டாப் அண்ட் மாடல். இருக்கிறதுலே ஹையர் அண்ட் மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் 5 வருஷம் எஃப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்து இந்த வண்டி இன்னும் ரெடி ஆகல. அப் டு கண்டிஷன்ல எப்படி இருக்குங்கிறத காமிச்சிருவோம். டாப்ல ரியர் டீஃபாக்கர், பேக் வைப்பர், ஏன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் டாப் மாடல் வண்டி. பேக்ல இருந்து உள்ள இன்டீரியர் பாருங்க. ஃபால் சீலிங் எல்லாம் போட்டுருவாங்க. இந்த வேலை எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி தான் கொடுப்பாங்க. சப்வூஃபர், ஆம்போ. நம்பரை பாருங்களேன். நம்பரை காமிச்சிருங்க. 5544 நல்ல ஃபேன்சி நம்பரோட. அவங்க எடுத்தாலே அதுவும் அவங்க பேருக்கு மாத்திரம் எப்படி பார்த்து செலவு பண்ணி ரெடி பண்ணுவாங்க. ஏசிலாம் கழட்டி மேலே வச்சிருக்காங்க. ரூஃப் அந்த ஏசிலாம் கழட்டி வச்சிருக்காங்க. எல்லாமே வேலை பார்த்து சரி அப்டேட்ல ஒரு சுட காமிச்சிருவோங்கிறக்காக காமிச்சாச்சிங்க. 5 வருஷம் எஃப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் பண்ணி கையில கொடுத்துருவோம். டாப்ல RS டாப் மாடல் வண்டி. விலை தானே கேட்குறீங்க. விலை நீங்க அவங்க நம்பர் நான் ஸ்க்ரீன்ல கொடுத்துருங்க. கால் பண்ணி கேளுங்க. இன்னும் ரேட் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. ஆக்சுவலா இது இன்னைக்கு காமிச்சிருவோம். ஏன்னா குவாலிஸ்லேயே கிரீன் கலர்னா நிறைய பேர் விரும்புவீங்கங்கனால அப்டேட்ல வந்து காமிச்சாச்சு. வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய தரமான கார்கள் நம்ம எஸ்ஆர் கார்ஸ்ல இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல இருந்து நிறைய வண்டிகள் எல்லாமே வந்து கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இப்பவே ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. அண்ட் இந்த வண்டி எல்லாமே பிரைஸ் சொல்லியிருக்க பிரைஸ் எதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. அதான் இவங்க ஹைலைட்டு. நேரில் வந்து நீங்க பேசும்போது அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு முடியும். அதான் இவங்களோட ஹைலைட் சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இன்னுமே வந்து வேலைக்கு சின்ன வேலைகளுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் இந்த மாதிரி ஒரு சில வேலைகளுக்காக வண்டி விட்டுருக்கிறது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டிக்கு மேல நிற்கும். எந்நேரமும் ஸ்கார்பியோவா கனவுல உங்களுக்கு ஸ்கார்பியோன்னு வந்தா கூட நம்ம எஸ்ஆர் கார்ஸ் தான் ஞாபகம் வரணும். அதே மாதிரி குவாலிஸ் அப்படின்னாலும் உடனே எஸ்ஆர் கார்ஸ்க்கு ஒரு காலை போட்டுருங்க. என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி தாராளமா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.